வணக்கம் விவசாயிகளே. இன்னைக்கு நீங்க களைக்கொல்லி அடிக்கிறதுல நீங்க நெறைய தவறு பண்றீங்க விவசாயிகளே. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, திரும்பி மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா, களை சாவ மாட்டுது. களை சரியா சாவல. நான் திரும்பி மருந்து அடிக்கணுமா? அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். வா ஆமா விவசாயிகளே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சில விவசாயிகள்லாம் சொல்றாங்க, "சார் நான் களை அடிச்சேன். திரும்பி பார்த்தீங்கன்னா, களை அப்படியே இருக்கு வயல்ல. களை அழியல சார்" அப்படின்றாங்க. களக்கொல்லி கண்டுபிடிச்சதே எதுக்குன்னா, நம்ம நெல் வயல்ல தேவையில்லாத கோரை, பில்லு இதெல்லாம் அழிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இதுதான் களை மருந்து. இந்த களை மருந்த நம்ம திருப்பி திருப்பி குடுத்தோன்னா, கெமிக்கல் குடுக்காவே நமக்கு தெரியும், மண்ண மலடாக்கிடும். அதனால களைக்கொல்ல நம்ம ஒரு டைம் குடிக்கும்போதே நல்ல டோஸ், ஹெவி டோஸா அதோட அளவு தெரிஞ்சு கரெக்ட்டா குடுத்து, கரெக்ட்டா பதமா குடுத்தீங்கன்னா, உங்க வயல்ல களை சுத்தமா அழிஞ்சிடும். ஏன்னா, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்கள் பிரச்சனை ஹெவியா இருக்கு. ஆட்களே கிடைக்க மாட்டுது. அதே மாரி களைக்கொல்லிய மீண்டும் மீண்டும் மேக்ஸிமம் பயன்படுத்த வேணாம். இருந்ததுன்னா வேற வழி என்ன பண்றது? பயன்படுத்துறோம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்தும்போதே நம்ம கரெக்ட்டான இத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒண்ணும் இல்ல விவசாயிகளே. இப்ப நீங்க நடுவு நட்டாலும் சரி, நேரடி நெரைப்பு விதைச்சிருந்தாலும் சரி, ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ள நீங்க மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா, பைப்பர் சோடியம் 10 எஸ்சி. எஸ்சினா ஒண்ணும் இல்ல, தண்ணீல ஈஸியா கரையும் அப்படின்றது தான். அந்த மருந்து அதான் தெரியும். நாமினி கோல்டு, நாமி, அந்த மாரி அடோரா இது எல்லாமே ஒரே கெமிக்கல் தான். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் லேபிள்னு இருக்குது. இது இந்தியா நாட்டோட கம்பெனிங்க. இது ரேட்டு எல்லாத்த விட இதுதான் கம்மி. உங்கள் ஏரியாவில் இந்த இந்த கம்பெனி இது கிடச்சிதுன்னா வாங்கி அடிங்க. இது இந்தியா. ஏன்னா இதில் டேக்ஸ் ரொம்ப கம்மி. ஃபாரின்லேருந்து வர்றது டேக்ஸ் அதிகம். அதனால் அது ரேட் அதிகமாக இருக்கும். க்ரீன் லேபிள் வாங்கி கிடச்சிங்கன்னா ஒரே ரிசல்ட் தான். நாமினி கோல்டு என்ன ரிசல்ட் கொடுக்குமோ அதே ரிசல்ட் தான். இப்போ 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே அடிக்கிறீங்கன்னா, நாமினி கோல்டு ஒரு 15 ml போதும். 15 ml. அதே மாதிரி அல்மிக்ஸு இல்லைன்னா இதை க்ரீன் மிக்ஸுன்னு இந்த இதிலே வருது. நம்ம இந்தியன் கம்பெனிலே க்ரீன் மிக்ஸு 90 ரூபாயிலேருந்து 120 ரூபா தான் என்னமோ அது ரேட்டு. அது ஏக்கருக்கு ஒரு பாக்கெட்டு போதும். 8 கிராம் பாக்கெட்டு. ஒரு ஏக்கர் அடிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அது அதே மாதிரி ரைஸ்டார் ஒரு 20 ml. இது 3யும் கலந்து வயலில் நல்லா நெருக்கி அடிங்க. வயலில் எப்பயுமே நெருக்கி அடிக்கணும் விவசாயிகளே. காரணம் எதுக்கு நம்ம நெருக்கி அடிக்க சொல்கிறோன்னா, நம்ம அடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வார வாரியாக விட்டுட்டு சரியான முறையில் அடிக்காமல் விட்டுடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சரியாக படாத பில்லில். அதே மாதிரி வேகமாக நடக்கக்கூடாது. பூச்சி மருந்து அடிக்கும்போது வேகமாக நடப்பாங்க பாருங்கள், அந்தமாரி நடக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக அடிக்கலாம். 8 ஸ்ப்ரேலேருந்து 10 ஸ்ப்ரேயர் அடிங்க ஏக்கருக்கு. நல்லா பில்கள் நனையிற மாதிரி அடிங்க. அதேமாரி மேக்ஸிமம் காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே அடிச்சிருங்க. ஏன்னா காலை நேரத்தில் பில்கள் சுவாசிக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம களைக்கொல்லி அடிக்கும் போது வயலில் தண்ணி நிறையா நிற்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி சீராக வச்சு வடிகட்டிடணும். இல்லை ஈரப்பதம் அப்படி காலை வச்சா மெழுகு பதத்தில் ஒட்டணும். அப்படி அடித்தாதான் கேட்குங்க. நீங்கள் இல்லை தண்ணி ஈரம் இல்லை கீழே அப்படின்னும் போது நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காதுங்க. கெமிக்கல்லாம் நான் சொல்லிட்டேன். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் அடித்த ஒரு 5ஆம் நாள்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாள் இல்லை ஒரு 8 நாளுக்குள்ளே தண்ணி வச்சு கட்டுங்க. தண்ணி வச்சு ஒரு 4 நாள் 5 நாள் தண்ணி வயல்லே கிடக்கணுங்க. அப்படி இருந்தால் 100% ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். களைகள் நம்ம மருந்து அடித்ததுலேருந்து 4 நாளுக்கு மேலே லைட்டாக தெரியும். 7 நாளுக்கு மேலே தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் தண்ணி வச்சு கட்டினீங்கன்னா தான் சுத்தமாக அழிவு. 7 நாளுக்கு மேலே தான் அதோட வேர்கள் அது தூர் அறப்பட்டு அதுக்கப்புறம் தான் கலர் மாதிரி அது சுத்தமாக அழிஞ்சிருங்க. அதனால் 5 நாள்லேருந்து 7 நாளுக்கு மேலே தண்ணி கட்டி வைங்க. இதை நீங்கள் செஞ்சால் தான் ரிசல்ட்டு 100% ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மருந்து ஆளை அடிக்கிறதும் இருக்கணும். நீங்கள் மருந்து அடிக்கும் போது கூடயே இருக்கணும். ஏன்னா அவங்க இப்படி நீங்கள் போனோடனே அவங்க விளவாக விட்டுட்டு அடிச்சிட்டாங்கன்னா அந்த மருந்து படாத இடம் எல்லாமே களைகள் இருக்கும். அதே மாதிரி 15 நாள்லேருந்து 20 நாளுக்கு மேலே உள்ள பயிராக இருக்குது. 20-25 நாளுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இலை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இலை ஆகிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா,
நம்ம சொன்னோம் இல்லையா, நாமினி கோல்டோ இல்லை க்ரீன் லேபிளோ ஃபைபர் சோடியம் 10% ஈஸி சொன்னோம் இல்லையா, அது வந்து என்ன பண்ணுறீங்க 20 ml மாற்றிக்கிங்க. ஏன்னா அது கொஞ்சம் வளர்ச்சியான பயிர். அதுக்கு நீங்கள் அளவை மாற்றிக்கணும். 20லேருந்து 25 ml கூட கொடுக்கலாம். நான் அதை கொடுத்துட்டு ப்ளஸ் என்ன பண்ணுறீங்க 24D அது ஒரு 20 ml. அதுமாரி ரைஸ்டார் அதை என்ன பண்ணுறீங்க 25 ml எடுத்துக்கிறீங்க. இதை 3ஐயும் கலந்து 15 நாளுக்கு மேலே உள்ள பயிர் 4 இலை கொண்ட இதாக இருந்தால், 2 இலை இருந்தால் தான் நான் முன்னாடி சொன்னது, 4 இலை கொண்ட இதுக்கு களைகளுக்கு இதை கொடுங்க. அதே மாதிரி 20 ml நாமினி கோல்டு கொடுங்க. 20லேருந்து 25 ml கொடுங்க. சரிங்க. ஒரு டைம் அடிக்கும் போது நல்லா ஆட்களை கூட இருந்து நெருக்க அடிக்க சொல்லுங்கள். 8லேருந்து 10 ஸ்ப்ரேயர் குறையாமல் அடிங்க ஒரு ஏக்கருக்கு. நீங்கள் அடித்தாதான் களைகள் கட்டுப்படும். களைகள் மேலே நல்லா படணுங்க. அதே மாதிரி மழைக்காலமாக இருந்தால் ஒட்டும் பசையை பயன்படுத்துங்க. ஏன்னா ஒட்டும் பசை அடிச்சிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதேமாரி மழை பெய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரம் நீங்கள் மருந்து அடித்து 24 மணி நேரம் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரமாவது இருக்கணுங்க. ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்தால் மருந்து அடிக்காதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா காஸ்ட்லி வந்து மருந்தெல்லாம் காஸ்ட்லியான மருந்து. அதுமாரி கெமிக்கலை சும்மா கொடுத்துட்ருக்கக்கூடாது. நீங்கள் மழை பெய்கிற நேரத்தில் அடிச்சிங்கன்னா மருந்து கேட்காது, மருந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். மினிமம் 3 மணி நேரமாவது இருக்கணும். 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் இருந்தால் தான் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். 24 மணி நேரம் இருந்தால் இன்னும் சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். அதனால் விவசாயிகளே, களைக்கொல்லி அடிக்கும் போது ஒரு டைம் தான் அடிக்கிறோம். அதனால் அந்த மருந்துகளை பார்த்து அளவுகளை சீரான முறையில் கரெக்டாக பார்த்து அடிங்க. நான் திருப்பி போடுறதே அதுதான். திருப்பி விவசாயம் அதே மாதிரி ஒரு டைம் கொடுத்துட்டா கொஞ்சம் பயிர் உட்காந்த மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, பயிரை ஒன்றும் கலப்பிடலாம் மருந்து போட்டு. ஆனால் ஒரு டைம் அடிக்கும் போதே கரெக்டான முறையில் சீரான முறையில் அடிச்சிருங்க. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.